نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن ابن عمر رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إن من الشجر شجرة لا يسقط ورقها وإنها مثل المسلمين إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ஒரு பாடங்கள் நடத்தக்கூடிய சமயங்களில் பிள்ளைகளுக்கு அறிவு திறன்களை சோதிக்கக்கூடிய சமயங்களிலும் நாம் அவர்களுக்கு கேள்விகள் கேட்பதன் மூலியமாக அவர்களை சரிபடுத்த வேண்டும். எதையும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. ஏதோ சொல்லிக் கொடுத்தோம், கிளிப்புள்ள பாடமோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கிறது இது பாடம் அல்ல. அவர்களுடைய அறிவு திறன்களை நாம் சோதிக்க வேண்டும். தெரியுமா தெரியாதாங்கிற அறிவு திறன்களை சோதிப்பதிலும் அது நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அது சம்பந்தமாகத்தான் ஒரு ஹதீஸை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார், மரங்களில் இப்படியும் ஒரு வகை மரம் உண்டு, அதன் இலை உதிர்வதில்லை, அது முஸ்லிமுக்கு உவமையாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன மரம் என்பதை எனக்கு அறிவியுங்கள். நேரம் சொல்லிட்டு போயிருக்காங்க ரசூலுல்லாஹி, இந்த மரம் தான் அப்படின்னு, இப்படிலாம் ஒரு மரம் இருக்குது அப்படின்னு. ஆனா இத மக்கள் மத்தியில் கேட்கின்றார்கள். கேட்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அப்போது மக்களின் எண்ணங்கள், நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மரங்களை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க. இதா இருக்குமோ அதா இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. அப்ப அந்த சபையில் இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க மனசுல தோன்றுது. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறு குழந்தை, அப்பொழுது குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன என்றாங்க, இது இந்த மரம் பேரிச்ச மரமாகத்தான் இருக்கும் என்பதாக தோன்றுது. ஆனா சொன்னோம்னா நம்ம இத்தனை பேர் பெரியவர்கள் மூத்தவர்கள்லாம் இருக்காங்க, இவர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி முதன்மையாக முந்திக்கிட்டு சொல்றது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு தயங்குறாங்க. தயங்கிட்டு இருக்கிற அப்ப மற்ற சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அது என்ன மரம் என்று எங்களுக்கு நீங்க அறிவிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுக்கு பேரித்த மரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்றாங்க. இது பேரிச்ச மரம். ஏன் அப்படின்னா அதனுடைய மரத்துடைய இலைகள் காய்வதும் இல்லை, உதிர்வதும் இல்லை. நார் சத்துக்கள் உடையது பேரிச்ச மரம். அப்படி பிடிச்சதா நிற்கும். நம்ம பாக்கியுள்ள மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் காஞ்சன விழுந்துரும். தென்னை மரத்துல மட்டைகள் காஞ்சன விழுந்துரும். பனை மரத்துல இருக்கக்கூடிய மட்டைகளும் காஞ்சன விழுந்துரும். ஆனா இந்த பேரித்த மரத்துடைய மட்டைகள் காய்ந்தாலும் காயாது, அப்படி இருந்தாலும் விழுகாது. அதெல்லாம் செய்யணும், வெட்டி செதுக்கி விடணும். நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது, எமிச்சத்துகள், புராதன சத்துக்கள் எல்லாம் அதிகமா இருக்குன்னா அந்த இதோடைய மரத்துடைய தன்மைகள் அப்படி இருக்கும். அதனாலதான் அந்த மரத்திற்கு எந்த ஒன்றையுமே வீணாகுவதாக இல்லை. அந்த மரத்துடைய பொருள்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை உவமை கூறியிருக்கின்றார்கள் என்றால் அது பல்வேறு விஷயங்களில் அது நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முஃமின் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் நேரங்களும் சரி அவர்களுடைய எல்லா விஷயங்களும் வீணாக ஆகாததாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு விளங்க முடிகின்றது. மற்றொன்று, எப்பொழுதும் நாம் பதில்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பதல்ல, கேள்விகள் கேட்டு மக்களிடத்தில் பதில்களை நாம் கேட்க வேண்டும் என்பதையும் இதன் மூலியமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். எதை படித்தோம், எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக
வல்லாஹ் நம் ஆக்கி அல்லுரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.